ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் எ சொசைட்டி ஏ சம் பீப்புள் லைக் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக். ஓகே, ஸோ என்னென்ன மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ், ராக் அண்ட் ஃபோக். People who like only jazz and only rock is in the ratio 4:3 respectively, and people who like all the three types of music is 15. People who like only folk is 50, and people who like jazz is 140. People who like both jazz and folk is 20, and people who like both rock and folk is 50 percentage more than, okay, 50% more than who like both jazz and folk. People who like jazz and rock is average of people who like jazz and folk. Okay, and like rock and folk. Okay, ஸோ இங்கே வந்து இது வந்து என்ன டைப்பான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ்லெட் டிஐ. ஓகே, இது வந்து நமக்கு டிஐ. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் டிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வென் டயக்ராமை பேஸ் பண்ண ஒரு டிஐ. ஓகே, ஆக்சுவலி நம்ம இதை வந்து வென் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மொத்தம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ஸ் அப்படின்னா ஜாஸ், ராக் அண்ட் ஃபோக். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ், நெக்ஸ்ட்டு ராக் அண்ட் ஃபோக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பீப்புள் who லைக் ஒன்லி ஜாஸ் அண்ட் ஒன்லி ராக் இஸ் 4:3. ஓகே, ஸோ இதுக்கும் ராக்குக்கும் 4x அண்ட் 3x அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஓகே, அண்ட் பீப்புள் who லைக் ஆல் த 3 டைப்ஸ் இஸ் 15. ஓகே, ஆல் த 3 வந்து 15. பீப்புள் who லைக் ஒன்லி ஃபோக் இஸ் 50. ஓகே, ஸோ ஒன்லி ஃபோக் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50. அண்ட் பீப்புள் who லைக் ஜாஸ் இஸ் 140. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 140. பீப்புள் who லைக் போத் ஜாஸ் அண்ட் ஃபோக் இஸ் 20. ஓகே, ஸோ ஜாஸ் அண்ட் ஃபோக் வந்து 20. ஓகே, and people who like both rock and folk is 50% more than people who like jazz and folk. Okay, so 50% more அப்படின்னா இங்கே நமக்கு எவ்வளோ வரும், 30. எஸ், ஸோ 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, people who like both jazz and rock is, okay, so jazz and rock is average of people who like jazz and folk. Okay, so average of people who like jazz and folk and rock and folk. Okay, so 20 plus 30 50, அதோட average 25. ஓகே, ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபைன். ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு ஜாஸோட கம்ப்ளீட் பர்சன்ஸ் who லைக் வந்து எவ்வளோன்னு தெரியும், 140 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது இந்த ஓகே இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணால் எனக்கு 140 வரணும். அப்போ 20 + 15 + 25. ஓகே, ஸோ 25 + 15 எவ்வளோ, 40. 40 + 20 எவ்வளோ, 60. அப்போ 140லேருந்து 60 போச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆக போகுது, 80. ஓகே, எவ்வளோ ஆக போகுது, 80. ஓகே, ஸோ ஒன்லி ஜாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 80. அப்போ ராக் எவ்வளோ ஆகும், 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணிக்க கொஷின்ஸை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ராக் மியூசிக் is what percentage of total number of people who like only folk music. Okay, fine. So find the total number of people who like rock music. Okay, so rock எவ்வளோ இருக்காங்க, so rock, okay, first rock எவ்வளோ இருக்காங்க, sorry, so 60 30 90, 90 plus 40 வந்து 130. Okay, so similarly 50 plus 30 80, 80 plus 40 வந்து 120. ஓகே, இப்போ கொஷின் என்னன்னா ராக்கில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ ராக்கில் வந்து 130. ஓகே, ஃபோக்கில் வந்து எவ்வளோ இருந்தாங்க, ஃபோக்கில் 120. ஓகே, ஃபோக்கில் வந்து எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வாட், ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள், வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக். ஓகே, ஃபைன். ஸோ 130 by 120 into 100. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆக போகுது, 108.33% அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108.33. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் அட்மோஸ்ட் ஒன் டைப் ஆஃப் மியூசிக். ஓகே, அதாவது மேக்ஸிமம் ஒரு மியூசிக். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு மியூசிக் அப்படிங்கிறது, ஓகே, ஸோ ஜாஸில் எவ்வளோ பேர், 80. ராக்கில் எவ்வளோ பேர், 60. அண்ட் ஃபோக்கில் எவ்வளோ பேர், 50. ஓகே, 80 + 60 140, 140 +
50, 190. Okay, அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who like only jazz music is how much more or less than. Okay, fine. So find the total number of people who like only jazz music. Okay, so only jazz music எவ்வளோ 80. Okay, so 80 is how much more or less than total number of people who like at least two types of music. Okay, at least. Okay, எவ்வளோ at least na minimum to maximum 3. Okay, so minimum 2ல பார்ப்போம் இப்போ. ஸோ மினிமம் 2ல் எவ்வளோ இருக்காங்க? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 20 + 30 50. ஓகே, 50 + 40 90. ஓகே, ஸோ 90. Fine. So find the total number of people who like jazz is how much more or less. Okay, so இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 10 லெஸ்ஸாக இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ கொஸ்டின் நம்பர் 4, find the respective ratio of total number of people who like jazz and folk music to both jazz rock and jazz. ஓகே, ஜாஸ் ஃபோக்குக்கும் ஜாஸ் ராக்குக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜாஸ் ஃபோக். ஓகே, எங்கே இருக்குது ஜாஸ் ஃபோக்? ஓகே, ஸோ ஜாஸ் அண்ட் ஃபோக் அண்ட் ஜாஸ் அண்ட் ராக். ஓகே, இதுக்கான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜாஸ் அண்ட் ஃபோக் எவ்வளோ இருக்குது? 20. ஓகே, இங்கே ராக்கு 25. ஸோ 20:25 which is equal to 4:5. Fine. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஸ்பெண்ட் 10% ஆஃப் his monthly income on rent, 20% ஆஃப் த இன்கம் ஆன் ஃபுட். ஓகே, ரிமைனிங் ஆன் ஃபுட். ஸோ இப்போது ஏவோட மந்த்லி இன்கம் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, 100 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதில் 10% ஆஃப் த இன்கம் வந்து 10 யூனிட்ஸ், அதாவது ரெண்ட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 90. 20% ஆஃப் த ரிமைனிங் வந்து நான் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போது 20% ஆஃப் 90 அப்படிங்கிறது 18 யூனிட். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் 50% ஆஃப் த ரிமைனிங் ஆன் ட்ராவலிங். ஓகே, ஸோ 90ல் 18 போச்சு அப்படின்னா 72. இதில் 50%, ஓகே, அதாவது 36 வந்து ட்ராவலிங்க்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இஃப் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட்ஸ் ஆன் ட்ராவலிங் அண்ட் தட் ஆன் ரெண்ட் இஸ் 13,000. ஓகே, ஸோ ட்ராவலிங்க்கும் ரெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 13,000. அப்போது 36க்கும் 10க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 26. 26 வந்து 13,000 அப்படின்னா ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ. ஸோ மந்த்லி இன்கம் நம்ம எவ்வளோன்னு அசியூம் பண்ணோம்? 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ 100 அப்படிங்கிறது எவ்வளோ? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ ஓகே என்ன ஆக போகுது? 50,000. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? எ கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் 90 liters of milk and 18 liters of water. Okay, so milk, water 90, 18. அப்போ இதோட ரேஷியோ 5:1. Okay, x liter of mixture is taken out and 6 liter of water is added to the new ratio. And water is added. The new ratio of milk to water becomes 5:2. Okay, so இதில் நான் x liters நான் வெளியே எடுத்தாலும், ஓகே, x liters நான் வெளியே எடுத்தாலும் நியூ ரேஷியோ அப்படியே தான் இருக்க போகுது 5:1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 6 liters ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதனால் எனக்கு ரேஷியோ என்ன ஆகுது அப்படின்னா 5:2 மாறுது. ஓகே, 5:2 மாறுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் வாட்டர் வந்து 1 அப்படிங்கிறது 2 மாறி இருக்கா? அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 1. அப்போது இந்த 1 அப்படிங்கிறது 6 அப்படின்னா, ஓகே, 1 அப்படிங்கிறது 6 அப்படின்னா மில்க் அண்ட் வாட்டர் ஆஃப்டர் டேக்கிங் எவ்வளோ இருக்குது? 6. அப்போ 6 அப்படிங்கிறது எவ்வளோ? 36 இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக 90 அண்ட் 18. ஓகே, மிக்சர் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 108. 108லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நான் வந்து வெளியே எடுக்கிறேன். அதனால் எனக்கு 36 liters தான் ஃபைனலாக இருக்குது. ஓகே, இங்கே அப்போது இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணால் நான் எவ்வளோ வெளியே எடுத்துன்னு தெரிஞ்சிருக்குமா? ஸோ எவ்வளோ வெளியே எடுத்துருப்பேன்? 72 liters. ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 liters. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஏ ஸ்டார்டட் a business with an investment of 1,200. Okay, after some months B joined with an investment of 3,600. And after another 2 more months, okay, so after another 2 more months C joined the business with 2,800. Okay, fine. So 1,200, 3,600 and 2,800. Okay, and next
after some months B joined, after 2 more months C joined. Okay, fine. Okay, so if the annual profit share of A and B is equal, okay, so இதோட நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அதனால் எனக்கு ஏக்கும் பிக்கும் ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரணும். அப்போது எனக்கு இங்கே ஈக்குவல் அப்படின்னா நான் 1:1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே வந்து நான் 3ஆக எடுத்துக்கலாம், இங்கே வந்து நான் 1ஆக எடுத்துக்கலாம். அப்போ தான் 3600 into 1 3600, 1200 into 3 3600. ஸோ இட் வில் கெட் கேன்சல். ஓகே, அண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, நோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஹவு மெனி மந்த்ஸ் சி இன்வெஸ்டட் இஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் கொடுத்துருக்க ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணதுன்னா ஆனுவல் ப்ராஃபிட், அதாவது 12 மந்த்ஸுக்கு. ஓகே, அப்போது ஏ வந்து 12 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பி வந்து, ஓகே, அதாவது 3 பார்ட். அப்போ பி வந்து எவ்வளோ மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 4 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏ வந்து 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பி வந்து 4 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சி ஜாயின்ஸ் 2 months ஆஃப்டர் பி. ஓகே, அப்போது சி வந்து எவ்வளோ மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 monthsக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் சி இன்வெஸ்டட் இஸ் மணி அப்படிங்கிறது 2 months. ஓகே, okay, fine. So next one, a man invested some amount at R% per annum on simple interest for 8 years in scheme X. He also invested same amount at R% plus 4% per annum on simple interest for same period of time. அப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 years. ஓகே, ஸோ ஒன்றுத்தில் வந்து ஆரும் இன்னொன்றுத்தில் வந்து R plus 4% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட். Okay, fine. If interest received from scheme Y is 1152 more than interest received from scheme X, find the amount. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து நான் 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபைன் த அமௌண்ட். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நம்ம வந்து 100% என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஸ்கீம் எக்ஸுக்கும் ஸ்கீம் ஒய்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ, 4% இன்ட்ரெஸ்ட். ஓகே, 4%. அண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 8 இயர்ஸ்க்கு. அப்போது 8 இயர்ஸில் ரெண்டு பேருக்கும், அதாவது ஸ்கீம் எக்ஸுக்கும் ஸ்கீம் ஒய்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 32%. அப்போது இந்த 32% தான் வந்து 1152. அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100 அப்படிங்கிறது எவ்வளோ. ஓகே, 100 அப்படிங்கிறது எவ்வளோ. அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன ஆக போகுது, 1152 into 100 divided by 32. ஓகே, நான் இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், ஓகே, 4 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுவோம். ஸோ 4 டேபிளில் இது வந்து நமக்கு 8 times. ஓகே, இங்கே நமக்கு 2 8 8. அகெயின் நான் கேன்சல் பண்ணால் 36. ஓகே, அப்போது அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 rupees. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 rupees. ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.